மழை நீரில் தாது உப்புகள் இருக்காது. அது நேரடியாக தண்ணி பெய்யறதுனால அதில் தாது உப்புகள் இருக்காது. நம்ம பூமியிலிருந்து எடுக்கும்போது அதில் தாது உப்புகள் இருக்கும். காரணம் வந்து என்ன கேட்டால், அதுக்கு பிறகு அந்த தண்ணி சேகரமான பிற்பாடு அதிலிருந்து சேரக்கூடிய தாது உப்புகள் அதில் இருக்கும். ஆனால் தண்ணீரில் வந்து நம்ம தாது உப்புகள் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்முடைய உணவுப் பொருட்கள்லேருந்து நிறைய கிடைக்கிறதுனால நம்ம அந்த தண்ணியை பயன்படுத்தலாம். வீடுகளில் இருக்கக்கூடிய தண்ணி பிரச்சனையை தீர்க்கணும்னா கண்டிப்பாக என்ன தேவை? இந்த கூரை நீரை அறுவடை செய்ய வேண்டும். இன்னொன்று வந்து என்ன கேட்டால், மழை பெய்யறதுக்கும் வறட்சிக்கும் சம்மந்தமே கிடையாது. மழை அதிகமாக பெஞ்சால் வறட்சி வருமா வராதா? சென்னையில் வந்து ஏகப்பட்ட வெள்ளம் வந்தது. தென் மாவட்டங்களில் நிறைய வெள்ளத்தில் மூழ்கி போச்சு. இப்போ இந்த அதிகமான மழை பெய்ததுனால வறட்சி வராமல் இருக்குமா? வறட்சி வரும். இப்போ உதாரணத்துக்கு உலகத்திலே அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடம் எங்கே இருக்குது? சிரபுஞ்சி. சிரபுஞ்சி கிடையாது, இப்போ மான்சிராம்னு ஒரு ஊருக்கு அந்த இடம் மாறி போச்சு. அந்த மான்சிராம் எங்கே இருக்குன்னா சிரபுஞ்சிக்கு பக்கத்தில் இருக்குது. சிரபுஞ்சியில் வந்து ஒரு வருஷத்தில் கிடைக்கக்கூடிய ஆனுவல் ஆவரேஜ் ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா 11,444 மில்லிமீட்டர் சிரபுஞ்சியில் கிடைக்கக்கூடிய மழை. இப்போ அந்த மழையோட நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் எவ்வளோ மழை பெய்யுதுன்னா தான் உங்களுக்கு எவ்வளோ அதிகன்றது தெரியும். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆண்டு சராசரி மழை 848 மில்லிமீட்டர். தமிழ்நாட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய சராசரி மழை அளவு வந்து 998 மில்லிமீட்டர். இந்தியாவில் கிடைக்கக்கூடிய சராசரி மழை ஆண்டு சராசரி மழை வந்து 1250 மில்லிமீட்டர். மான்சிராமில் கிடைக்கக்கூடிய மழை வந்து 11,872 மில்லிமீட்டர். இப்போ அதை விட கொஞ்சம் அதிகம். அந்த மான்சிராமுக்கும் சிரபுஞ்சிக்கும் இருக்கக்கூடிய தொலைவு வந்து எவ்வளோன்னு கேட்டால் ஒரு 16 கிலோமீட்டர். அதுவும் மேகாலயாவில் தான் இருக்குது. அப்படி உலகத்திலே மிக அதிகமான மழை பெறும் இடம், தி வெட்டஸ்ட் பிளேஸ் இன் த வேர்ல்டு என்று சொல்லப்பட்ட சிரபுஞ்சியில் பார்த்தீங்கன்னா 6 மாதம் இப்போ தண்ணி பஞ்சம். தெரியுமா உங்களுக்கு? அதிர்ச்சிகரமான செய்தி இது. 6 மாதம் தண்ணி பஞ்சம். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மழை பெய்யும் பொழுது அந்த மழை தண்ணியெல்லாம் எங்கே போகுது அப்படின்னு கேட்டால், அது மலைப்பகுதி, காசி மலை அப்படின்ற ஒரு மலைப்பகுதியில் மழை பெய்யுது. மழை பெய்ஞ்ச உடனே அந்த மலையிலேருந்து தண்ணியெல்லாம் கீழே உருண்டு ஓடுது. ஓடி அங்கே இருக்கக்கூடிய ஓடைகள் வழியாக போயிட்டு கீழே இருக்கக்கூடிய ஆறுகளில் ஓடுது. கீழே இருந்து லாரிகளில் எடுத்துகிட்டு போகிற தண்ணியை ஒரு குடம் தண்ணி 15 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் கொடுத்து வாங்கி சிரபுஞ்சியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ சிரபுஞ்சியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தான் உலகத்திலே அதிகமான மழை பெறக்கூடிய இடமாக இருந்தோம், அதனால் நாங்கள் அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் இப்போ நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கேட்டாங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, மழை எவ்வளவு பெய்தாலும் அதனை அறுவடை செய்து பயன்படுத்தவில்லை என்றால் அங்கு வறட்சி வரும், அங்கே தண்ணி பற்றாக்குறையாக இருக்கும், அங்கே தண்ணி பிரச்சனை வரும், வீட்டுக்கு தண்ணி கிடைக்காது. மழைக்கு வந்து பேயத்தான் தெரியும், பேச தெரியாது. அது பேச தெரிஞ்சு என்ன கேட்கும்? ஏயா இவ்வளவு பேயறோம் நாங்கள், இந்த மழையை பிடிச்சி வைக்காமல் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி வந்து தண்ணி பஞ்சம்னு அவசரப்படுறீங்களே, உங்களுக்கே இது நல்லா இருக்கா அப்படின்னு மழை கேட்கும். ஆனால் மழைக்கு என்ன தெரியாது? பேச தெரியாது. வீடுகளில் இருக்கக்கூடிய தண்ணி பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரே சொல்யூஷன், சஸ்டைனபிள் சொல்யூஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா கூரை நீர் அறுவடை மட்டும்தான். அதே மாதிரி இங்கே நிறைய விவசாயிகளுடைய பிள்ளைகள் இருப்பீங்க. எல்லா இடத்துலையும் விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்கக்கூடிய பிரச்சனை இருக்குது. இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய நிலங்களில் 60% நிலங்கள் வந்து மானாவாரி நிலங்கள், தண்ணி கிடையாது, மழை பெஞ்சாதான் உண்டு. இங்கே கூட பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான நிலங்கள் மானாவாரி நிலத்தில் வந்து மழை பெஞ்சாதான் விவசாயம். அப்படி இருக்கக்கூடிய நிலங்களில் 40% நிலத்தில் தான் வந்து தண்ணி இருக்குது. இப்போ அதே மாதிரி இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரே வழி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சொட்டு நீர் பாசனம். சொட்டு நீர் பாசனம் என்றால் ட்ரிப் இரிகேஷன், ஆங்கிலத்தில் ட்ரிப் இரிகேஷன். இப்போல்லாம் சில விஷயத்தை தமிழில் கேட்டால் நிறைய பேருக்கு புரியுது கிடையாது, இங்கிலீஷில் சொன்னால் தான் புரியுது. அதனால் இந்த சொட்டு நீர் பாசனம் போட்டோம்னா இந்த பிரச்சனையை நாம் தீர்க்கலாம். அது 2. 3வது வந்து சொல்யூஷன் வந்து என்ன கேட்டால், நம்மகிட்ட இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸ். என்னென்ன வாட்டர் பாடிஸ் நம்மகிட்ட இருக்கிறது? ஏரிகள், குளங்கள், கண்மாய்கள், ஓடைகள், ஆறுகள். இதை எல்லாத்தையும் நம்ம வருஷம் நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது அவற்றை ஆழப்படுத்த வேண்டும், அகலப்படுத்த வேண்டும், கரைகளை பலப்படுத்த வேண்டும். இப்போ கூட சென்னையில் அவ்வளோ மழை பெஞ்சுது, தென் மாவட்டங்களில் அவ்வளோ மழை பெஞ்சுது. அந்த மழையெல்லாம் எங்கே போகுது? கடலுக்குள்ளே செல்லுகிறது. ஏதாவது உபயோகம் உண்டா? கிடையாது. 100% தண்ணி மழை பெய்யுது, தண்ணி கிடைக்குதுன்னா அதில் எவ்வளோ சதவீதம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பயன்படுத்தக்கூடியது 7.5% மட்டுமே. கூரை நீர் அறுவடை மூலமாக இன்னும் கொஞ்சம் மழையை வந்து நம்ம மழை நீரை சேகரித்தோம்னா, இன்னொரு 7.5% நம்ம சேகரித்தோம்னா நமக்கு தண்ணி பஞ்சமே சுத்தமாக வரவே வராது. தண்ணி இருந்தால் தான் எல்லாத்தையும் நம்ம சாதிக்க முடியும்.